ஹாய் ஹலோ எவ்ரிவன். நம்ம எல்லாருமே நம்மளோட லைஃப்ல ஒரு டைமா இந்த வார்த்தையை நம்ம கேட்டிருப்போம். பிளாக் ஹோல்ஸ். பிளாக் ஹோல்ஸ்னா என்ன? பிளாக் ஹோல்ஸ் எப்படி கிரியேட் ஆகுது? எங்க இருக்கு அது? அதுக்குள்ள நம்ம விழுந்தோம்னா என்ன ஆகும்? ஸோ அந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கு. ஸோ பிளாக் ஹோல்ஸ்னா என்ன பார்ப்போம். ஸோ பிளாக் ஹோல்ஸ்னா என்ன அப்படிங்கறது வரதுக்கு முன்னாடி பிளாக் ஹோல்ஸ் எப்படி கிரியேட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ நம்ம வேர்ல்டு தாண்டி, அதாவது எர்த்தை தாண்டி நம்ம வெளியே போனோம்னா ஸ்பேஸ்ல வந்து இப்போ ஸ்டார்ஸ்லாம் ஃபார்ம் ஆகுதுன்னா, ஸோ ஸ்டார்ஸ்ல வந்து பேசிக்காவே வந்து ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் எல்லாமே வந்து ஃபியூஷன் ரியாக்ஷனால தான் வந்து ஒண்ணுக்கு ஒன்று வந்து கிளம்ப் ஆகிட்டே இருக்கும். அதான் நிறைய ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இருக்கும், ஒண்ணுக்கு ஒன்று கிளம்ப் ஆகி ஃபியூஷன் ரியாக்ஷனால ஒண்ணுக்கு ஒன்று சேர்ந்து அது வந்து ஃபார்ம் ஆகுறது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஹீலியமா வந்து மாறும். ஸோ ஹீலியம் வந்து அப்படியே கார்பன். ஸோ அந்த மாதிரி வந்து அடுத்தடுத்த செயின் ரியாக்ஷனா வந்து அடுத்தடுத்து வந்து நடந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் நடக்கிறப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு கோர் மாதிரி, அதாவது ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் உண்டாகும். ஒரு மாஸா ஃபார்ம் ஆகி ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் உண்டாகும். ஸோ அதை சுத்தி வந்து இது மாதிரி நிறைய வந்து ஃபியூஷன் ரியாக்ஷன் வந்து நடந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி டைம் அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஹோல் மாஸா வந்து அது கிரியேட் ஆயிரும். அந்த டைம் அப்ப அதுக்குள்ள இருக்க கோர் வந்து என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து எமிட் பண்ணும். ஸோ கிராவிட்டி பொதுவாக வந்து வெளியிருந்து வந்து உள்ள இழுக்க பார்க்கும். ஆனா உள்ள நான் சொன்னல இந்த ஹீலியம், அதாவது ஹைட்ரஜன் வந்து அப்படியே ஹீலியமா மாறி இருக்குன்னு சொல்லி சொன்னல. ஸோ அதுல இருந்து பாத்தீங்கன்னா ரேடியேஷன் வந்து எமிட் ஆகும். ஸோ அந்த மாதிரி எமிட் ஆகுற ரேடியேஷன்ஸ் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா வெளிப்பக்கமா வந்து போக பார்க்கும். ஸோ நேச்சுரலா கிராவிடேஷன் வந்து வெளியிருந்து உள்ளேயும், ரேடியேஷன் வந்து உள்ள இருந்து வெளியும் வந்து போக பார்க்கும். ஸோ அந்த மாதிரி டைம் அப்ப என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா ஒரு லீனியாரிட்டி மாதிரி ஏற்படும், அதாவது ஒரு ஸ்டெபிலிட்டி வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அந்த ஸ்டெபிலிட்டினால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த ஹோல் மாஸ் நான் சொன்னேன்ல, அது எல்லாமே வந்து ஒரு ஸ்டேபிளான ஒரு நிலையில இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இந்த மாதிரி, அதாவது அந்த ஃபியூஷன் ரியாக்ஷன் எந்த அளவுக்கு கண்டினியூஸா நடந்துகிட்டே இருக்கோ அந்த அளவுக்கு வந்து ஸ்டேபிளா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இதை தாண்டி இது வந்து எப்படி கொலாப்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து ஹைட்ரஜன் வந்து அப்படியே ஹீலியமா மாறும், ஹீலியம் வந்து கார்பனா மாறும். ஸோ அடுத்தடுத்து வந்து ஹெவியா இருக்கு எலமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஒண்ணுக்கு ஒன்று வந்து கிளம்ப் ஆகி ஃபியூஷன் ரியாக்ஷன் மூலியமா கிளம்ப் ஆகி மாறிட்டே தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி மாறுறப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல வந்து அயனா வந்து அது ஃபார்ம் ஆகும். ஸோ அயனா மாறுறப்ப என்ன ஆகுதுன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஹைட்ரஜன் வந்து, அதாவது ஹைட்ரஜன் ஹீலியம் வந்து ரேடியேஷன் வந்து எமிட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனா அயனுக்கு வந்து எந்த ஒரு எனர்ஜி இல்லை, அதாவது ரேடியேஷன் வந்து எமிட் பண்ணாது. ஸோ நேச்சுரலா என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நான் சொன்ன ஒரு பேலன்ஸ், அதாவது ரேடியேஷன் அப்புறம் கிராவிடேஷனல் அந்த பேலன்ஸ்ல வந்து ஒரு தாறுமாறா என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா ஒரு பிரேக்கேஜ் மாதிரி ஆயிரும், அதாவது அந்த பேலன்ஸ் வந்து உடஞ்சிரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா ரேடியேஷன் லெவல் வந்து கம்மியாயிரும், கிராவிடேஷன் லெவல் வந்து அதிகமாயிரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி டைம்ல என்ன ஆகுதுன்னா உள்ள நான் சொன்னல அந்த அயன், அந்த கோர்ல அந்த அயன் வந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா கொலாப்ஸ் ஆயிரும். அந்த கோரே வந்து ஃபுல்லா கொலாப்ஸ் ஆகி எந்த ஒரு நிலைக்கு போகும்னு பாத்தீங்கன்னா வெளியே இருக்க எல்லா, அதாவது அயனை விடவே வந்து ஹெவியரா இருக்க எல்லா மாலிகூல்ஸுமே வந்து அது வந்து ஃபியூஷன் ரியாக்ஷன் ஸ்டார்ட் ஆகி கொலாப்ஸ் ஆகி கண்டினியூஸா வந்து இழுத்துக்கிட்டே இருக்கும். அதாவது ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல வந்து இது எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அந்த பேலன்ஸ் மிஸ் ஆன, அதாவது ஃபியூஷன் ரியாக்ஷன் ஸ்டாப் ஆனாலதான் வந்து இந்த ஒரு ரியாக்ஷன் நடக்குது. ஸோ இது மாதிரி கண்டினியூஸா நடந்துகிட்டே இருக்கிறப்ப ஒரு கட்டத்துல என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஹெவியரா யூனிவர்ஸ்ல ஃபார்ம் ஆன எல்லா ஹெவியர் எலமெண்ட்ஸுமே வந்து உள்ள போயிடும். ஸோ போயிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு வெடிப்பு வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அது பேர் தான் வந்து சூப்பர் நோவா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இந்த சூப்பர் நோவா வந்து நேச்சுரலா வந்து என்ன ஒரு விஷயத்த ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூப்பர் நோவா வெடிச்சதுக்கு அப்புறமே வந்து நியூட்ரான் ஸ்டார் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு ஸ்டார் வந்து ஒன்று ஃபார்ம் ஆகும். அது ஃபார்ம் ஆகாம அந்த கொலாப்ஸ் நான் சொன்ன மாதிரி ஸ்டெபிலிட்டி இல்லாம பயங்கரமா கொலாப்ஸ் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா பிளாக் ஹோல் வந்து கிரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இப்படிதான் வந்து நேச்சுரலா பிளாக் ஹோல் வந்து கிரியேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ பிளாக் ஹோல்னா மெயினா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு வட்ட வடிவில், அதாவது வட்டம்னு இல்ல, சுத்தி ஒரு என்வலப் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஹோல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இந்த வெளியே இருக்க பிளாக் ஹோல் பாத்தீங்கன்னா உள்ள வந்து ஒரு ஹோலா இருக்கும், வெளியே வந்து பாத்தீங்கன்னா ஈவன் ஹாரிசான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ ஈவன் ஹாரிசானை தாண்டி தான் வந்து நம்ம பிளாக் ஹோல்குள்ளேயே போக முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. ஸோ அந்த ஈவன் ஹாரிசானை தாண்டி நம்ம போறதுக்கு வந்து கிட்டத்தட்ட லைட்டை விட நம்ம ஃபாஸ்டா டிராவல் ஆனாதான் வந்து இந்த ஈவன் ஹாரிசானை தாண்டி நம்ம பிளாக் ஹோல்குள்ள போக முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ நேச்சுரலா இது வந்து இம்பாசிபிள் தான் இப்போ வரைக்கும், ஏன்னா லைட்டை விட ஃபாஸ்டா நம்மளால டிராவல் பண்ண முடியாதுல்ல. ஸோ இப்போ வரைக்கும் அது இம்பாசிபிள் தான். ஸோ அந்த
சுத்தி சொன்னேன்ல, அந்த பிளாக் ஹோலை சுத்தி இருக்கிறது வந்து ஈவன் ஹாரிசான். அந்த பிளாக் ஹோல், அந்த வெறும் அந்த ஹோல் தானே, ஹோல்ல என்ன இருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா சிங்குலாரிட்டி அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்றாங்க. ஸோ சிங்குலாரிட்டினா என்னன்னு கேட்டீங்கன்னா, நார்மலாவே அந்த சிங்குலாரிட்டிக்குள்ள நம்ம டிராவல் பண்றப்ப எல்லாமே, அதாவது அந்த பிளாக் ஹோல்ல இருக்கக்கூடிய எல்லா சிங்குலாரிட்டி பகுதி வந்து எல்லாமே யூனிவர்ஸ்ல இருக்க ஏதோ ஒரு விஷயத்தோட வந்து தொடர்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது ஒரு பிளானட்டா இருக்கலாம், ஒரு ஸ்டாரா இருக்கலாம், இல்ல ஒரு ஆர்கானிசமா இருக்கலாம், எதோட வேணாலும் வந்து, அதாவது டைமை தாண்டி வந்து அது வந்து ரிலேட் ஆயிருக்கும் எல்லா விஷயத்தோட அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது வந்து ஒரு கரெக்டான ஒரு ரீசன்ல, அதாவது இது வந்து ஒரு ப்ரெடிக்ஷன் மாதிரி தான். இது ஒரு கரெக்டான ரீசன் இப்ப வரைக்குமே வந்து சொல்ல முடியல சயின்ஸால. ஸோ இதுதான் சிங்குலாரிட்டி பத்தி ஒரு ப்ரிடிக்ஷன். ஓகே, இது முடிஞ்சது. அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து பிளாக் ஹோலுங்கிறது வந்து ஒரு வேக்யூம் கிளீனர் மாதிரி அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு, அதாவது பிளாக் ஹோல் வந்து ஒன்று ஃபார்ம் ஆச்சுன்னா அதுக்குள்ள வந்து எல்லாமே வந்து இழுத்துக்கும், அதாவது பிளாக் ஹோல் ஒரு இடத்துல ஃபார்ம் ஆச்சுன்னா எல்லா பிளானட் ஸ்டார்ஸ் எல்லாமே உள்ள போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படி ஆகாது. இப்ப நம்ம சோலார் சிஸ்டமே எடுத்துக்கிட்டோம்னா, சோலார் சிஸ்டம்ல சன் இருக்க இடமே வந்து இப்போ ஒரு பிளாக் ஹோலா மாறிடுச்சுன்னா நம்ம எல்லா பிளானட்ஸுமே வந்து அதுக்குள்ள எல்லாம் போகாது. நம்ம எல்லா பிளானட்ஸுமே நார்மலா எப்படி ரிவால்வ் ஆகிட்டு இருக்கோ அந்த மாதிரி தான் சுத்திட்டு இருக்கும். ஆனா என்ன ஒரு விஷயம்னா, சன் இருக்க இடத்துல வந்து பிளாக் ஹோல் இருக்கனால நமக்கு டெம்பரேச்சர் வரும். ஸோ நார்மலா நம்ம எர்த் வந்து ஃப்ரீஸ் ஆயிரும். ஸோ இதுதான் வந்து நேச்சுரல் நடக்கும். எல்லாமே வந்து ஃபுல்லாலாம் உள்ள இழுக்காது. ஸோ இதெல்லாம் முடிஞ்சது. இதுவே வந்து நம்ம ஒரு பர்சனா வந்து இப்போ ஒரு பிளாக் ஹோல்குள்ள போனோம்னா, நிறைய மூவிஸ் எல்லாம் காமிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி போனோம்னா என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தோம்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பிளாக் ஹோல்குள்ள போகணும்னாலே அந்த ஈவன் ஹாரிசானை தாண்டி தான் போகணும். ஸோ அதை தாண்டி போறதுக்கே வந்து நம்ம லைட்டை விட ஃபாஸ்டா டிராவல் பண்ணாதான் நம்மளால போக முடியும். அதுலயே நம்ம இம்பாசிபிள்னு வந்துட்டோம். ஒருவேளை அதை தாண்டி நம்ம லைட்டை விட அதாவது ஃபாஸ்டா டிராவல் ஆகி நம்ம உள்ள போயிட்டாலுமே வெளியே இருக்க டைமுக்கும் உள்ள இருக்க டைமுக்கும் வந்து டிஃபரன்ஸ் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது எந்த அளவுக்கு நம்ம அந்த ஈவன் ஹாரிசான் பிளாக் ஹோலை நெருங்குறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட டைம் வந்து டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ பிளாக் ஹோல்குள்ள நம்ம போயிட்டோம்னா உள்ள இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா டைம் வந்து ஸ்லோவாகும். பிளாக் ஹோல் வந்து வெளியே பாத்தீங்கன்னா வந்து டைம் வந்து அல்டிமேட் ஸ்பீடா வந்து டிராவல் ஆயிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ பிளாக் ஹோல்ல இருக்கிறப்ப நமக்கு டைம் வந்து ஸ்லோவா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா அது வந்து ஆக்சுவலா பாசிபிள் இல்லை. ஏன்னா பிளாக் ஹோல்ல நார்மலாவே வந்து நம்ம உடம்பு வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு அளவுக்கு ஃபோர்ஸை தாங்குற மாதிரி தான் வந்து படைக்கப்பட்டது. ஆனா அங்க இருக்க பிளாக் ஹோல் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா பல கிராவிடேஷனல் ஃபோர்ஸஸ் வந்து பல ஆங்கிள் இருந்து நம்ம உடம்பு வந்து தாக்கும். ஸோ அந்த டைம்ல நம்ம செல்ஸால அந்த ஃபோர்ஸ் வந்து தாக்கு பிடிக்க முடியாது. ஸோ செல்ஸ் நார்மலாவே என்ன பாத்தீங்கன்னா செதஞ்சிரும், அதான் அப்படியே பஸ்ட் ஆகி இதாயிரும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. பிளாக் ஹோல் பொதுவாகவே வந்து ஒரு நேரோ பாத், அதாவது ஒரு ஸ்ட்ரைட்டா இருக்க ஒரு பாத்து தான், அதாவது ஒன் வே மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஒன் வே மாதிரி தான், அது போனா திரும்பி எல்லாம் வர முடியாது. ஸோ ஒரே டேரக்ஷன் தான் நம்ம போக முடியும். போயிட்டு அந்த பேக்லாம் வர முடியாது. போனோம்னா போயிட்டே இருக்க வேண்டியதான் கண்டினியூஸா. ஸோ இது வந்து பிளாக் ஹோலோட மெயின் கான்செப்ட். இதெல்லாம் முடிஞ்சது. இப்ப வந்து பிளாக் ஹோல்ஸ் நமக்கு தெரிஞ்சது, அதாவது நம்ம கண்டுபிடிச்சதுலேயே வந்து எந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு பிளாக் ஹோல் நம்ம கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, S5014+81 அப்படிங்கிற ஒரு பிளாக் ஹோல் தான் இப்ப வரைக்கும் இருக்கிறதுலே ஒரு பெரிய பிளாக் ஹோல் நம்ம கண்டுபிடிக்கப்பட்டது. எந்த அளவுக்கு பெருசுன்னு கேட்டீங்கன்னா 40 பில்லியன் டைம்ஸ் நம்ம சன்னை விட அது பெருசு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதோட டயமீட்டர் மட்டும் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 236.7 பில்லியன் கிலோமீட்டர் அதோட டயமீட்டர் மட்டும். ஸோ எந்த அளவுக்கு பெருசா இருக்கும்னு சொல்லி நீங்களே கற்பனை பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி பிளாக் ஹோல்ஸ் எல்லாமே ஃபார்ம் ஆச்சுன்னா அது வந்து அழியவே அழியாதா, கான்ஸ்டன்டா அப்படியே தான் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. பிளாக் ஹோலோட பவருமே வந்து எவாபரேட் ஆகும், அதாவது மறைஞ்சிரும், கொஞ்சம் கொஞ்சமா அதோட எனர்ஜியும் செலவாகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த ஒரு எஃபெக்ட் பேர் தான் வந்து ஹாக்கிங் ரேடியேஷன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ பிளாக் ஹோல் ஒன்று இருக்குன்னா அதுல இருந்து வந்து ரேடியேஷன், இந்த ஹாக்கிங் ரேடியேஷன் எஃபெக்ட்னால என்னன்னு பாத்தீங்கன்னா அதோட எனர்ஜி வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா செலவாயிட்டு அப்படியே அதோட சைஸ் குறையும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இப்ப நம்ம சொன்ன ஒரு பிளாக் ஹோல் அதையே எடுத்துக்கிட்டோம்னா கூட அந்த அளவுக்கு பெருசா இருக்க பிளாக் ஹோலோட டெம்பரேச்சர் பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு ஒரு 20 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டோம், எக்ஸாம்பிள் சொல்றேன். அந்த மாதிரி வச்சுக்கிட்டோம்னா இப்போ சைஸ் வந்து அப்படி நம்ம எர்த்தோட அளவு குறைஞ்சதுன்னு பாத்தீங்கன்னா 300 டிகிரி செல்சியஸ் வந்து அதிகமாகும். இதுவே வந்து எர்த்துல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பிளான்ட் இல்ல மலை சைஸுக்கு வந்து அது மாறுச்சுன்னா பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம், அதாவது சைஸ் எவ்வளவு தூரம் கம்மியாகுதோ அந்த அளவுக்கு எனர்ஜி டெம்பரேச்சரும் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ ஒரு கட்டத்துல அது சுத்தமா மறைஞ்சு போற அளவுக்கு வந்து சின்னதா ஆயிரும். ஸோ அந்த டைம்ல என்ன பாத்தீங்கன்னா திரும்பி ஒரு மாபெரும் வந்து ஒரு வெடிப்பு வந்து ஏற்படும். அதாவது அது இத்தனை டைம் வந்து அப்சர்வ் பண்ண எல்லா எனர்ஜியும் வந்து வெளியே செதறடிக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ அது மட்டும் ஏற்பட்டுச்சுன்னா ஃபுல்லா யூனிவர்ஸ், கேலக்சி எல்லாமே வந்து சுத்தமா அழிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இது நடக்கிறதுக்கு வந்து எத்தனை ஆண்டுகள் ஏற்படும் பார்த்தோம்னா ரொம்ப ஸ்லோவா தான் வந்து இந்த ப்ராசஸ் நடக்கும். ஸோ நான் சொன்ன அந்த பிளாக் ஹோல், ஸோ அதுல இந்த மாதிரியான விஷயம் வந்து ஏற்படுறதுக்கு பாத்தீங்கன்னா
பல கோடி 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 ஆண்டுகள் வந்து ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது பார்க்க நம்மளாலாம் கண்டிப்பா பார்க்க முடியாது. ஸோ இந்த மாதிரி பிளாக் ஹோல்ஸ் பத்தி நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் வந்து கொஞ்சம் தான் சொல்லியிருக்கேன். ஸோ இதை பத்தி இன்னொரு வீடியோ நான் செப்பரேட்டா பார்ட் 2ங்கிற மாதிரி நான் ஒன்று போடுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரியலைன்னா 3 ஃபர்ஸ்ட்ல இருந்து பாருங்க, கண்டிப்பா புரியும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை, டேக் கேர்.